வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஃபேமிலி. நான் தான் உங்கள் மகா. நம்ம இன்னைக்கு டே 5 திருவிழா தாங்க வந்திருக்கோம். இப்போ நம்ம ரங்கோலி காலம் தான் பார்த்துட்டு இருக்கோம். எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன். பூவெல்லாம் அழகழகா அந்த கலர் மேட்ச் பண்ணி எவ்வளோ அழகா போட்டிருக்காங்க பாருங்களேன். ஏன்னா நாங்கள் 1 hour பிஃபோரே வந்துட்டோம், அதுக்கே இவ்வளோ கூட்டம் இருக்கு. இன்னும் இப்போ சாமி கிளம்பிடுச்சுன்னு நினைக்கிறேன் உள்ள, அதனால இன்னும் கூட்டம் ஏறிட்டே இருக்கு. நான் ஒரு சேஃபான பிளேஸ்ல தான் நின்றுட்டேன், பட் இருந்தாலுமே ரஷ் ஏறிட்டே இருக்கு. ஏதோ பிள்ளையாரும் வந்துட்டாரு. நெக்ஸ்ட் கபாலி பின்னாடியே வர போறாரு. பிள்ளையார் நம்மளை கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. அங்க பாருங்க கபாலி வந்துட்டாரு கைஸ். எல்லாருமே போனும் ஒரு பக்கம் எடுத்துட்டாங்க. கோபுர தரிசனமும் நடக்க போகுது. நெக்ஸ்ட் ஃபயர் ஒர்க்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ அழகா சூப்பரா இருந்துச்சு அதை பார்க்கவே. எல்லாரும் கிளாப்லாம் பண்ணி கபாலி கபாலின்னு ஒரே செம்ம சத்தம் கைஸ். அதுக்கப்புறம் கோபுர தரிசனம் கரெக்டாக டைமுக்குன்னு கரெக்டாக வந்து நம்மளுக்கு தீபார்த்தனை காட்டிடுறாங்க. அது எப்படின்னு தான் நம்மளுக்கும் தெரியல, நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க இந்த கோயிலில். அங்கே பாருங்கள் தீபார்த்தனை ஆக போகுது. நெக்ஸ்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வராரு நம்ம கபாலி. பார்த்துட்டே இருங்க. எல்லாருமே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஃபயர் ஒர்க்குக்கும் அந்த லைட்டிங்க்கும் அந்த கபாலி வர அழகுக்கும் பார்த்துட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு கைஸ். கண்குள்ளா காய்ச்சி கைஸ். அந்த கோபுர தரிசனம்லாம் வீடியோவே எடுக்க முடியல கைஸ். அந்த அளவுக்கு ஷேக் ஆகிட்டே இருந்தது. அந்த அளவுக்கு போட்டோ இடிச்சு தள்ளிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அந்த அவுட்டர் வர கலர் பேப்பர்லாம் அவுட்டர் வச்சு கபாலி வெளில வராருன்னு சொல்லிட்டு அவ்வளோ கிராண்டா பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன். நீங்களே பாருங்களேன். இவர் கபாலி வெளில வந்துட்டாரு. எல்லாருமே கரகோஷம் கபாலி கபாலி கபாலின்ட்டு அவ்வளோ கரகோஷம். ஒரு பக்கம் வீடியோஸ், ஒரு பக்கம் ஃபோட்டோஸ், கூட்டம் வேற ஒரு பக்கம். மூச்சு விட முடியல கைஸ். அந்த அளவுக்கு செம்ம ரஷ். ஆனால் இந்த அளவுக்கு க்ரௌடு நான் இதை பார்த்தது இல்லை. நானும் இதான் ஃபர்ஸ்ட் டைமு. நெக்ஸ்ட் டான்ஸ் தான் ஆட போறாரு கபாலி. இந்த டான்ஸ் கோசம் தான் இந்த ரஷ்ஷுமே. இந்த ரிஷப வாகனத்துல இந்த டான்ஸை பார்க்கறதுக்கு நம்ம அவ்வளோ கொடுக்கணும் பண்ணி வச்சிருக்கணும், அதுவும் இந்த ஜனத்துல. ஓகே, இப்பயும் நம்ம டான்ஸ் ஆட ஆரம்பிக்க போறாங்க கைஸ். ரெடியா? சாமியை தூக்கிட்டாங்க. நம்ம கபாலி டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணிட்ட உடனே ஒரே கிளாப்ஸ் தான் கைஸ். ஃபர்ஸ்ட்லேருந்தே கபாலின்ற கரகோஷம் இருந்துட்டு தான் இருந்தது. இன்னும் ஹெவியாக சவுண்டு வர ஆரம்பிச்சிருக்கோம். அந்த ட்ரம் சவுண்டுக்கும் இன்னும் நம்ம உடம்பே அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு கைஸ். பட் ஆனால் அவங்க சாமி தூக்குறவங்களுக்கு தான் ஹேட்ஸ் ஆஃப் பண்ணுங்க. ஏன்னா மாலை எல்லாமே அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். இருந்தாலுமே அந்த அளவுக்கு தூக்கி இந்த அளவுக்கு அழகாக டான்ஸ் ஆடுறதுல எல்லாமே அவங்க தூக்குறவங்களுக்கு தான் நம்ம ஹேட்ஸ் ஆஃப் பண்ணணும். இந்த கூட்டத்தை பாருங்க, எவ்வளோ பேர் வீடியோஸ் எடுத்துகிட்டே இருக்காங்க. நான்ஸ்டாப்பாக கையை கீழே இறக்கவே மாட்டுறாங்க. அந்த கபாலியோட சத்தத்தை கேளுங்க கைஸ். இந்த சாம்பிராணி போகலாம் ஹெவியாக போட்டாங்க. நம்ம பூஜை ரூமில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலாக இருந்துச்சு கைஸ். கபாலி இப்படி கிராஸ் பண்ணி போனோடனே நெக்ஸ்ட்டு கற்பகம்பால் வந்துட்டாங்க. அவங்க கோல்டன் கலர் ரிஷப வாகனத்தில் வராங்க. அதுவும் அவங்க ட்ரெஸ் பாருங்களேன் எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க. டெக்கரேஷன் பண்ணுறவங்களுக்கே நம்மளுக்கு ஒரு பாராட்டு கொடுக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு அழகாக டெக்கரேட் பண்ணுறாங்க. இந்த மாலை பண்ணுறவங்க, இந்த பின்னாடி டெக்கரேட் பண்ணுறவங்க எல்லாருமே அழகாக பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு முருகர் தான் பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. மயில் வாகனத்தில் வராரு கைஸ். அவங்களுக்கும் சாம்பிராணி போட்டு அரோகரா அரோகரா சொல்லி ஒரு கரகோஷம் ஒன்று கொடுத்தாங்க. அந்த மயிலோட வடிவம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த தோகை, அந்த ரெக்கை எல்லாமே அழகாக வடிவச்சிருக்காங்க. சாமியோட ட்ரெஸ்ஸுமே அழகாக இருந்துச்சு. ஜடையும் ரொம்ப அழகாக இருந்துச்சு, வள்ளி தேவயானையோடது. நம்ம இந்த சாம்பிராணி போக வர போட்டுகிட்டே இருக்காங்க நான் ஸ்டாப்பாக. அவங்க போட்டுகிட்டே இருந்தாங்க தூக்கிட்டு. நெக்ஸ்ட்டு பின்னாடியே நம்ம சடையண்டேஸ்வரர் வந்துட்டாரு. அவரும் நம்மளை இப்போ கிராஸ் பண்ணி தான் போகிறாரு. நெக்ஸ்ட்டு 16 கால் மண்டபத்தில் தான் நம்ம எல்லா சாமியுமே நிற்க வச்சுருவாங்க. இங்கே நம்ம லாங்லேருந்து தான் நம்ம எடுக்கிறோம். இருந்தாலுமே எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்களேன். இங்கேருந்து மொத்த சாமியுமே நம்ம முப்பெருத்து இதுவுமே பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதில் லைட்டிங்ஸு ஒரு பக்கம் எவ்வளோ ரஷ் பாருங்க. இந்த கூட்டம் பார்த்தா கம்மியாகவே ஆகலை கைஸ். இருக்க ரஷ் ஆகிட்டே தான் இருக்க தவிர கம்மியாகிற இதுவே இல்லை. டைம் பார்த்தா 1 மணி வரைக்குமே இவ்வளோ ரஷ்ஷாக இருந்து நான் இப்போ தான் கைஸ் பார்க்குறேன். இந்த கேரளா மேலே சத்தம்லாம் கேட்டு நீங்களும் ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் காய்ஸ். அந்த மேலே சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது கைஸ். அவங்களும் நான் ஸ்டாப்பாக அடிச்சுட்டே இருந்தாங்க. அந்த சத்தம் கேட்கவும் வைபும் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு
நெக்ஸ்ட்டு இந்த புதுசாக ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க கைஸ். ஆனால் இது ஆக்சுவலாக இது 61க்கு தான் வைப்பாங்க இந்த டெக்கரேஷன், இந்த வேஷம்லாம் போட்டுட்டு வருவாங்க. ஆனால் இந்த வாட்டி ரிஷப வாகனத்துக்கே அவங்க வேஷம்லாம் அழகாக இருந்தது கைஸ். அதாவது டான்ஸ்லாம் ஆடினாங்க அந்த மேலே சத்தத்துக்கும் சேர்த்து. இந்த முருகர் வேஷம், பிள்ளையார் வேஷம், பெருமாள் வேஷம், நெக்ஸ்ட்டு இவர் வந்து கிருஷ்ணர் வேஷம், நெக்ஸ்ட்டு பிள்ளையார் டான்ஸ், எல்லாருமே சுற்றி 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 டான்ஸ் நல்லா ஆடிட்டு இருந்தாங்க. அவங்கவுங்க பிராண்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்கோசம் அந்த டிஷர்ட் பின்னாடி அந்த சாமி பின்னாடி எல்லாமே அவங்களோட பிராண்டோட நேமும் அந்த ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே வச்சுட்டு இருந்தாங்க கைஸ். பார்க்கவே நல்லா தான் இருந்தது அந்த லைட்டிங்க்கெலாம். என் பொண்ணை கூட்டிகிட்டு வராமல் போயிட்டேன், மிஸ் பண்ணிட்டேன். அவங்களோட மேக்கப்லாம் பாருங்க, வந்து ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் அப்படியே நேச்சுரலாக இருக்க மாதிரியே இருக்குது. அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி அவங்களுமே டான்ஸ் ஆடிட்டே இருந்தாங்க. அந்த கிருஷ்ணரை பாருங்களேன், அவங்களும் புல்லாங்குழலை வச்சு சுற்றிட்டே இருக்காரு. ஒரு பக்கம் சிவன் கெட்டப்போ போட்டிருக்காங்க, நான் அதை சொல்ல மறந்துட்டேன். பக்தியோட செய்கிற ஒவ்வொரு பிரார்த்தனையும் வீணாகாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க கைஸ். அதே மாதிரி தான் இந்த அதுவும் அந்த ரைட் டைமில் ரைட் பிளேஸில் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த பாட்டுக்கு இந்த நடனத்துக்கு எல்லாத்துக்குமே நம்ம சிவனோட பக்தி எல்லாமே சேர்ந்து நம்ம ஒரு உச்சத்துக்கே போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது கைஸ். நீங்களும் அந்த ஃபீல் பண்ணி பாருங்கள். ஓம் நமச்சிவாய மந்திரம் வந்து நம்ம மனதுக்கு வந்து அமைதியும் ஆனந்தத்தையும் தரும்னு சொல்லுவாங்க. இந்த கரகோஷத்தில் வந்து ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று சொல்லும் போது நம்ம மனசுக்குமே அப்படிதாங்க இருக்குது. பெரியவங்க சொல்கிறது எல்லாமே உண்மைதாங்க. நம்மளும் அதை உணரும் போது தான் அது தெரியுது. நெக்ஸ்ட்டு நம்ம ஏரியா தாங்க அன்னதானங்க. அதுவும் நைட்டு 1 மணி போலேயே கொடுக்கலங்க. ஏன்னா இட்லி, வடை, கேசரி, சாம்பார், சட்னி எல்லாமே பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங் கொடுக்குற மாதிரியே கொடுத்துருந்தாங்க. அதையும் வாங்கி ஒரு பசி எடுத்துச்சு. அதையும் சாப்பிட்டுட்டு ரங்கோலிலாம் அழகாக போட்டிருந்தாங்க கபாலி வரத்துக்கோசம். நெக்ஸ்ட்டு நம்ம கேம்ஸ் தாங்க, 90s கிட்ஸ் கேம்ஸ் மாதிரி தான். ராட்டனம், பலூன் கேம்ஸ், அந்த ஜம்பிங் கேம்ஸு எல்லாமே அழகழகாக இருந்தது. நம்ம சின்ன வயசு ஞாபகம் அழகாக வந்துட்டு இருந்தது. என் பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருந்தா என்னாட்டிக்கு இந்த பலூன் வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பா கையை காட்டி. பட் ஆனால் நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். இந்த என் ஃப்ரெண்டு தான் கம்பல் வாங்கணுன்ட்டு வந்து கம்பலை தேடிட்டே இருக்கு. சரி போதும் வாடி அப்படின்னு சொல்லிட்டு நானும் இழுத்துட்டு போயிட்டேங்க. நாளைக்கு வந்து வாங்கிக்கலாம், என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவளை இழுத்து போயிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த செயின் கடை, இந்த கம்பல் கடை, இது எல்லாமே இந்த கேர்ள்ஸுக்கான ஐட்டம்ஸ் தாங்க நிறைய இருந்தது. எதை பார்க்குறது எதை விடுறதுன்னே தெரியல. இந்த மருதாணிலாம் உங்களுக்கே நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சின்ன வயசில் வச்சுப்போம், அழகாக இருக்கும், ஸ்மெல்லுமே நல்லா இருக்கும். இது தாழம்பூ, மல்லிகைப்பூ, ஜாதிப்பூ, கனகாமரம் பூ எல்லாமே விற்றுருந்தாங்க. அது இந்த கூடைங்க எல்லா ஐட்டம்ஸும் இருந்தது கைஸ். எந்த கடை இல்லைன்னே சொல்ல முடியாது, எல்லா கடைங்களும் இருந்தது, எல்லா திங்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தது. நீங்களும் பாருங்களேன் என்னென்ன கடைங்களாம் இருக்குது. நான் எல்லா கடையுமே ஷூட் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். நீங்களும் பார்த்து ரசிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் இந்த மயிலாப்பூர் ஃபெஸ்டிவல் வந்தோன்னா நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்கன்னு நம்புகிறேன் கைஸ். ஏன்னா அந்தளவுக்கு நம்மளுக்கு என்ஜாய்மெண்ட் நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட் இந்த பாத்திரம் கடைங்களாம் கைஸ் நம்மளுக்கு யூஸ் ஆகிற இது தான். நெக்ஸ்ட் இந்த கடம்புன்னு சொல்லுவாங்க கைஸ், மாட்டோட ஃபஸ்ட்டு பாலில் எடுத்து இது பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த பலாப்பழம் எதுவுமே இல்லைன்ற ஒரு இதுவே இல்லை. எல்லா ஐட்டம்ஸ்லாம் எல்லாமே இருக்குது. இந்த டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு கைஸ். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். டாடா, பாய் பாய், see you next video.